பல்லவி ஃபைன் ஆர்ட்ஸின் 44ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நமது பெருந்துறை அருள்மிகு கோட்டை மாரியம்மன் மற்றும் முனியப்பன் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டும் முதல் நிகழ்வாக இப்பொழுது கொங்கு நாடு கலைக்குழு வழங்கும் வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியானது இங்கே இனிதே அரங்கேற இருக்கின்றது. ஆதிபூரணி விளங்கும் அயோத்தி மாநகர் தன்னில் காரணவுமையால் பெற்றெடுத்த கரிமுகன் ஒற்றை கொம்பன் வாரணி முகமும் இடையிற்பூணோளும் காரணமான செல்வம் கனவியை துதி செய்வோம் கணபதியை துதி செய்குவோம். நல்ல கணபதியை நான்காலமை தொழுதாள் அள்ளல் வினைகள் எல்லாம் மகளுமே சொல்லறியேன் தும்பிக்கையோனை தொழுதாள் வினை தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கோர் விநாயகரே. தத்தோம் தாதோம் தை தத்தோம் தை. குருவே வணக்கம். சையா தன்னானே நானே நானே நன்னா தினம் தானே நானே நானே நன்னா செய்தார் தன்னானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா செய்யார் முந்தியூதித்த விநாயகனே எங்கள் மொக்கனாருட தன்மகனே அயடன் நல்ல கணபதி பிள்ளையாரே எங்கள் நாவில் ஏலோ எங்கள் சரஸ்வதியே. தந்தனுக்காகவே முன்பிறந்த எங்கள் கச்சை கணபதி நீரே துணை. அயட ஆடுது வார்கும்மி அன்னம் போலே தாய்
அரச மரத்தடி வீற்றிருக்கும் அட அரசடி விநாயகனே நீயே துணை. ஆடுது பார்க்கும் நீ எண்ணம் போலே காலில் அசையுதம்மா காலில் பொன்சலங்கை. அயான் நாவு கொன்னி கொளறிடாமல் தாயே நடத்துவோம்மா வள்ளி சரித்திரத்தை. வத்தி நீயால் வாக்கு பழிக்க வேண்டும் தாயே வாரெல்லாம் வள்ளி கும்மி ஆட வேண்டும். அயம்மா உத்தமியாள் வாக்கு பழிக்க வேண்டும் தாயே ஒற்றுமையாய் நாங்கள் ஆட வேணும். அவரம்பு போல மங்கையரே நீங்க ஆளுக்கு ஒரு முழம் தள்ளியாடு. அயாட காவேரி யாரிங்கே ஓடுது பார் நம்ம காராள கவண்ட மக்கள் ஆடுங்கும் நீ. சங்கம்பு போல மங்கையரே நீங்கள் சாட்டை கைய வீசி ஆடுங்கம்மா. அயாட பவானி யாரங்கே ஓடுது பார் நம்ம பாங்கான கவண்ட மக்கள் ஆடுங்கும் நீ. பவானி யாருங்கே ஓடுவா நம்ம காரால கவண்ட மக்கள் ஆடு கும்மி. அயம்மா பத்தினியாள் வாக்கு பழிக்க வேண்டும் தாயே பாரெல்லாம் வள்ளி கும்மி ஆட வேணும். உத்தமியால் வாக்கு பழிக்க வேண்டும் தாயே ஊரெல்லாம் மல்லி கும்மி ஆட வேண்டும். அயாட பெருந்துறையிலே வள்ளி கும்மி உடன் பாராட்டு விழா நம்ம மாமாவுக்கு. கோட்டமுனியப்பன் கோவிலிலே ஒரு கோலாகல கும்மி நடக்குது வா. அயாட கைகள் எல்லாம் இங்கே கொட்டுதம்மா நம்ம கலைமாமணி பட்டம் தான் கேட்க பெருந்துரையின் நம்ம நாயகனாம் அந்த பெருந்தலைவருக்கு பாராட்டுகள். ஆட பெருந்துரை மாடு இங்கு அதிருதையா நம்ம கேசி மாமாவோட சலங்கைக்கு ஆட கேசி மாமாவோட சலங்கையொலி அங்கே கல்லை மாமணி விருதை பெற்றாரையா. அசைதார் தன்னானே நானே நானே நன்னாதனம் தானே நானே நானே நன்னா. தன்னானே நானே நானே நன்னா தன்னம் தானே நானே நானே நன்னா. அசைதார் தன்னானே நானே நானே நன்னாதனம் தானே நானே நானே நன்னா. அசைதார் தன்னானே நானே தானே நானே தானே நானே நன்னா. ஒரு தன்னானே தானே நானே நன்னா. செய்தார் தன்னானே நானே 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 நன்னா. அப்படியே நானே 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 நன்னா. அயாட திண்டபாணி என்னும் கொண்டாடும் காவடிகள் அண்டமெல்லாம் மாட்டமே. அப்படியே. என் சகலொரே கொண்டாடிடுங்கூட்டமே. அருணகிரிநாதரத்தி முகத்தோனே ஆரம்ப முகதெய்வமே. அப்படியே. அடியனை ஆதரிக்க வேண்டும் அம்மா. ஐயா அன்பின் சிவம்மான அருணாச்சலனே நீ ஆடல் கலை அரசே. அப்படியே. ஈசனே உன்னாசையை வேண்டுகிறோ. செய்தார் அருணகிரிநாதரத்தி முகத்தோனே ஆரம்ப முகதெய்வமே. அப்படியே. அடியனை ஆதரிக்க வேண்டும் ஐயா. ஐயாறு மாயில் ஏறி ஏறியே வந்தென்னை ஆதரிப்பாய் மோருகா. அப்படியே. இந்த வேலை எப்படி ஆதரிப்பாய் மோருகா. செய்தார் ஏறாத மலையேறி ஏழையுனை தேடி காலாலே நடந்து வந்தோம். அப்படியே. எனது தந்தையா கால்வலிகள் தீர்த்திடுவாய். ஐயாடு மாயில் ஏறி ஏறியே வந்தென்னை ஆதரிப்பாய் மோருகா. அப்படியே. இந்த வேலை எப்படி ஆதரிப்பாய் மோருகா. ஒடே நாகூர் சிங்காரா ஒய்யார கம்பீரா நட்பாதம் நீ தருவாய். அப்படியே. எனதையனே நட்பாதம் நீ தருவாய். ஐயா சண்மோக நதியோரம் சரவண பொய்காயில் உன்மோக காணுதையா.
முருகையா உள்ள முருகதையா ஏறாத மலையேறி ஏழையோனை தேடி காலாலே நடந்து வந்தோம் கால்வலிகள் தீர்த்திடுவார் இந்த பாரத திருநாட்டில் பாடி சுகம் பெறவே பாங்கிகள் ஆட்டம் வைத்தோம் எங்க எனக்கு பாராட்டு பாடிடவே பாலிலே தலைமுலகும் பழனி மலை ஆண்டவனை பாடித்தான் நாங்கள் ஆடுவோம் முருகனை கும்பிட்டு நாங்கள் ஆடுவோம் நானே 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 நன்னா ஒரு நானே தானே நானே நன்னா நானே 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 நன்னா நானே 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 நன்னா செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானா தன்னம் தானே நானே நன்னே நானா செய்தார் நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னம் தானே நானே நன்னே நானா ஆயான சமயபுரத்தவனே மாறி அம்மா சாம்பிராணி வாசகியே தேவி செய்தார் செக்கச்சி வந்தவளே மாறே எங்கள் செங்கண்ணன் தாயாரே தேவி ஆயான வள்ளிகதை நான் படிக்க மாறி எனக்கு வாக்கு பிரிய வேணும் தேவி செய்தார் பம்ப பிரியுதம்மா மாறி அந்த பிச்சாண்டி எல்லையிலே தாயே இந்த கூட்டோங்கோரையோ வரை மாறி எமக்கு கூட துணை நீ வருவாய் தேவி செய்தார் ஆடி மூடிக்கும் வரை தாயே எனக்கு ஆனதுணை நீ இருப்பாய் தேவி அயாட பாராட்ட வயதில்லை ஐயா நாங்கள் வாழ்த்தி பாட வந்தோம் ஐயா இங்கே செய்தார் சமய பூரத்தவளே மாறி அம்மா சாஞ்சாடி எந்தன் முன்னே வாணி அயாட கலைமாமணி பட்டம் பெற்ற ஐயா இங்கே கலைக்கோ சந்து நிற்பவனே தேவா செய்தார் நன்னானே நானே நன்னே நானே 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 நன்னே நானா ஐயா எம்மை போன்ற ஆசானை தேவா இந்த நாடறிய செய்தவனே ஐயா செய்தார் நன்னானே நானே நன்னே நானா நானே நானே நன்னே நானா நீங்க நலமுடனே வாழ்ந்திடவே ஐயா அந்த மாறி தாய வேண்டுகிறோம் தேவா செய்தார் வளமுடனே வாழ்ந்திடவே ஐயா நாங்கள் ஆடி பாடி வேண்டுகிறோம் அம்மா ஐயா தன்னே நன்னே நானே நன்னே நானா நானே நானே நானா செய்தார் நன்னே நன்னே நானே நன்னே நானா நானே நானே நன்னே நானா செய்தார் தன்னே நானே நானே நானா ஒரு தானே நானே நானே நானா நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா ஓர் நானே 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 நன்னே நானா அட தெற்கு மலை தன்னில் வாழும் தெய்வவள்ளி தன் கதையை பக்குவமாய் பாட வந்தோம் பாரில் உள்ள சபையோரே சீர்தலைக்க கார்பொழியும் சென்னல் விளை நாடு அங்கே சேர்ந்திருக்கும் மனைவி மக்கள் கூட்டம் அதில் ஆட்டம் அட நன்னங்குயில் பேடைகளாம் அதிக சுரம் பாடும் அந்த குயிலினங்கள் சிறப்புடானே சிந்து கவி பாட சலங்கை தன்னை காலில் கட்டி சாமிகளை வேண்டி நாங்கள் காலம் பிசகாமல் தானே கையை இசைத்தாடிடும் அடமாமரத்தில் குயிலினங்கள் வர்ணகவி பாட அந்த மாடப்புறா கோவும் அங்கே சென்று விளையாட மேடுகளனி எல்லாமே விளைவு தலை தோங்க நல்ல விளையும் பயிர் கிளை கிளைத்தே மணிக்கதிர்கள் வாங்கிட அண்ணங்குயில் பேடைகளா அதிக சுரம் பாட
இங்கே கொங்கு தமிழ் மக்களது கோலாகல ஆட்டம் அம்மா செய்தார் வரலாற்று சிறப்பு மிக்க எங்கள் கொங்கு நாடு அங்கு வகை வகையாய் வாழ்க்கையை தான் வகுத்து நாங்கள் வாழ்ந்து வந்தோம். சலங்கை தன்னை காலில் கட்டி சாமிகளை வேண்டி காலம் பிசகாமல் கையை தட்டி இசை பாடிடே. கொங்கு நாடு வளமானால் தமிழகத்தின் எல்லா நாடும் வளம் பெற்று வாழும் என்ற பழமொழி பெற்ற நாடு. சேர சோழ பாண்டி மன்னர் மூவேந்தர் ஆண்ட நாடு சங்க காலம் தொட்டேதான் சிறப்பு மிகுந்த கொங்கு நாடு. சரஸ்வதி தாய் பெற்றெடுத்த சிறந்ததொரு மாமனிதரை போற்றி புகழ்ந்து பாடிடவே நாங்கள் இங்கு கூடியுள்ளோம். காசி பில்லாம்பாளையத்தின் கேசி பாலு மாமா கொங்கு நாட்டின் கதைகளை தான் மகிமையாய் வளர்த்தெடுத்தார். செய்தார் சின்ன சின்ன கரங்கள் கொட்டி ஆடும் இந்த கும்மிதன்னை காண வந்த அனைவருக்கும் எங்களது வணக்கமங்க. சுப்பிரமணியர் கதையேனவே சூரியரே பொறுப்பே. பள்ளி கதை நாங்கள் படித்து வகையாக ஆடிடவே அனைவரும் தான் பார்த்து எங்களை வாழ்த்தி மகிழ்ந்திடுவே. தங்கையாரே தந்திரவள்ளி சரித்திரத்தை கேளு தாளம் பிசகாமல் கையை தட்டி இசை பாடு. எட்டத்திற்கும் செந்தமிழில் பாட்டு கோணர் நிங்கு சேர்த்திடுவோம் கலைகள் எல்லாம் மீட்டு. ஆடி வந்தோம் பாடி வந்தோம் கேசி மாமாவை பாராட்ட வந்தோம் ஐயா வாழ்த்துரையும் பாடிரோம். பெருஞ்சலங்கை நாயகனம் எங்கள் கேசி மாமா அவரை இப்போ நாங்கள் தானே பாராட்ட வந்தோமே. கலை மாமாணி பட்டம் பெற்ற ஐயா உம்மை பாட இந்த ஜென்மம் போதாது இன்னும் ஒன்று வேண்டும். சலங்கை தன்னை காலில் கட்டி ஆடிடுவோம் நாங்கள் சங்கத்தமிழ் சொல்லெடுத்து பாடிடுவோம் நாங்கள். ஐயா சொல் மிகுந்த கும்மிதானில் சொற்கோற்றம் இருந்தால் பால சுப்பிரமணியரோட பொறுத்தருள வேண்டும். சொல்லும் இந்த கதை தனில் சொற்கோற்றம் இருந்தால் கேசி மாமா நீங்கள் பொறுத்தருள வேண்டும். தன்னண்ணாம் தானண்ணாம் தானே நன்னே நானண்ணாம் தானே நானே நன்னே நானே நன்னே நானே தன்னண்ணாம் தானண்ணாம் தானண்ணே நானண்ணாம் தானண்ணே நானண்ணே நானண்ணே நானண்ணா. ஏறுமாயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. அறுபடை சூரரை பதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. கூறுமாடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே ஒன்றொருவல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. அரசடி விற்றிருக்கும் மனை முகத்தோனே அப்பளமும் பொரியும் இப்போ வைக்கின்றேனே. அறுபடையான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. மறுபடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று கொன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. தன்னனாம் தானனாம் தானனே நானே நானனே 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 தன்னனாம் தானனாம் தானனே நானனாம் தானனே நானனே நானனே நானனா. தன்னன்னே நாதினும் தன்னானே தினம் தானன்னே நானன்னே நானே நன்னா தானன்னே நானன்னே நன்னானே தினம் தானன்னே நானன்னே நானே நன்னா. தன்னன்னா தினம் தன்னானே தினம் தானன்னே நானன்னே நானே நன்னா தானன்னா தினம் தன்னானே தினம் தானன்னே நானன்னே நானே நன்னா. தேரு வாரத பாருங்கம்மானது அசஞ்சு வாரத பாருங்கம்மா தேருக்குள்ளே மாறியவ அமர்ந்து வாரத பாருங்கம்மா. புளியும் வரத பாருங்கம்மா அது பாஞ்சு வரத பாருங்கம்மா புளியின் மீது மாறியவள் அமர்ந்து
பாருங்கம்மா வேங்க போல மாமாவும் அங்கே ஆடி வரத பாருங்கம்மா எங்க வரத பாருங்கம்மா அது சீறி வரத பாருங்கம்மா வெள்ளையெல்லாம் கொண்ட எங்க மாமாவத்தான் பாருங்கம்மா ஆன வரத பாருங்கம்மா அது அசைஞ்சு வரத பாருங்கம்மா ஆனையே ஓட்டி வர கேசிய பாருங்கம்மா சிங்க வரத பாருங்கம்மா அது சீறி வரத பாருங்கம்மா சிங்கத்தை போல மாமா சிரிச்சு வரத கேளுங்கம்மா ஆடி வந்தத பாருங்கம்மா அது அசைஞ்சு வந்தத பாருங்கம்மா சலங்கையோடைய பெருந்துறையில் ஒலிக்குதம்மா கேளுங்கம்மா வள்ளி கும்மி வருங்கம்மா அந்த சலங்கையாட்டம் கேளுங்கம்மா சலங்கையள்ளி நாயகனை பாராட்ட வருங்கம்மா தினம் நன்னானே தினம் தானே நானே நானே நன்னா தானே நானே நன்னானே தினம் தானே நானே நானே நன்னா யுனவு வரத பாருங்கம்மா அது உதஞ்சு வரத பாருங்கம்மா யுனவுக்குள்ள கேசி மாமா வந்து வரத பாருங்கம்மா தன்னே நாதினம் நன்னானே தினம் தானே நானே நானே நன்னா தானே நானே நன்னானே தினம் தானே நானே நானே நன்னா தன்னே நாதினம் தன்னானே தினம் தானே நானே நானே நன்னா தானே நாதினம் தன்னானே தினம் தானே நானே நானே நன்னா தகதிகதோம் திகதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை ஏனுங்க எல்லாரும் கேக்குதா எல்லாருக்கும் வணக்கமுங்க வணக்கம் சொன்னா திருப்பி சொல்றதா நம்ம தமிழர் பண்பாடு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் தூங்கிட்டீங்களாட்டிருக்குதே சரி நம்ம எல்லாரும் இங்க எதுக்காக கூடி இருக்கோம் நம்மளுடைய பெருந்துறையினுடைய பெரும் துறையாக கலாச்சார நாயகனாக சலங்கையொலி நாயகனாக நம்முடைய இந்த கொங்கு நாட்டின் கலைக்குழுவினுடைய நிறுவனராக கொங்கு நாட்டின் கிங் மேக்கராக சலங்கையாட்டத்தின் சகாப்தமாக கலைகளை மீட்டெடுக்கும் கலாச்சார காவலராக உலக சாதனை படைத்த கின்னஸ் நாயகனாக நம்ம கொங்கு நாட்டுடைய பாரம்பரிய கலைகள் எங்கெங்கு இருக்கின்றது என்ற அனைத்தையும் தேடி அது அனைத்தையும் மீட்டு எப்படி ஆட வேண்டும் அதன் பண் என்ன அதன் இசை என்ன அதன் வழிமுறைகள் என்ன நடைமுறைகள் என்ன என்று அனைத்தையும் கற்று அதனுடைய புதிய வடிவமாக அனைவரும் ரசிக்கும் வகையில் அனைவரும் என்றால் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள்னு வெளிநாடுகளுக்கும் நம்ம மண்ணுடைய இந்த பாரம்பரிய கலையை கடத்திட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய கொங்கு நாடு கலைக்குழுவினுடைய தலைவர் நிறுவனர் நம்மளுடைய கேசி மாமா அவருக்கு எங்களுடைய முதல் வணக்கம் நான் வெளியில கேள்விப்பட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா பெருந்துறை பக்கம் போகாதீங்க அவங்க கை தட்டுற சத்தத்திலேயே உங்களுக்கு காது வலி வந்துடும் அந்த அளவுக்கு சூப்பரா என்கரேஜ் பண்ணுவாங்க பாராட்டுவாங்கன்னு சொன்னாங்க இவங்க என்னடான்னா பாராட்டுற மாதிரியே தெரியலையே பாராட்டுவீங்களா அப்படி ஒரு விசில் அடிச்சு ஒரு 4 பேர் கை தட்டினா தானே ஆடுற எங்களுக்கும் ஒரு ஜாலியா இருக்கும் நீங்க பாட்டுக்கு பேன் உட்காந்துருந்தீங்கன்னா எங்களுக்கும் கஷ்டமா இருக்குல்ல அதனால எல்லாரும் சிரிச்ச மூஞ்சியா ஜாலியா ரசிச்சு பாருங்க அதுக்கு தான் நம்ம கொங்கு நாடு கலைக்குழுவினுடைய இந்த வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி இங்க நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம கொங்கு நாடு கலைக்குழுவின் நிறுவனர் கலைமாமணி விருது பெற்ற நம்முடைய கேசி பாலு மாமா அவர்களை சிறப்பிக்கும் விதமா பாடல்கள் எல்லாத்தையும் அவருக்காக மாத்தி அவருடைய மெட்டில் அவருடைய வரிகள் வாழ்க்கையை வச்சு நாங்க வரிகள் எழுதியிருக்கோம் எல்லாரும் கவனிச்சு ரசிங்க ரசிச்சு சந்தோஷப்பட்டு கையை தட்டி எங்களையும் சந்தோஷப்படுத்திருங்க செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னந்தானே நன்னே நானா தன்னந்தானே நான நன்னே நானே நன்னே நானா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னந்தானே நன்னே நானா தன்னந்தானே நானே நன்னே நானே நன்னே நானா அட அக்கம்மாரே தங்கைமாரே அண்ணருடன் தானே அட அண்ணருடன் தானே இப்போ அதிசயமாய் கிழங்கெடுக்க செல்வோமடா தம்பி வரும் வரும் மன்னர்களே வள்ளி கிழங்கெடுக்க அட வள்ளி கிழங்கெடுக்க நாம் வளமுடனே கிழங்கெடுத்து வந்திடலாம் வாங்க அட ஒய்யாரமா கைய வீசி நடங்களடா
அமர்ந்திருக்கும் காரணத்தை கேட்டோம். காரணமே என்னவென்று கேட்டறிந்ததாலே நாங்க கேட்டறிந்ததாலே அந்த பாராட்டு விழா இங்கே நடக்குது போவாரு. உடன் அங்கே அமர்ந்திருக்கும் அத்தையத்தா அழைத்தோம். அத்தையையோ அழைத்தோம். இந்த மேடையினை அலங்கரிக்க ஓடி வர வேண்டும். அத்தையும் இப்போதானே கந்த சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் அவர் எடுத்ததுதான் இப்போது மாமாவுக்கு சிறப்பு. நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா கொடே நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னதானே நன்னே நானா தன்னதானே நானா நன்னே நானே நன்னே நானா செய்தார் நானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 கொடே நானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 அட நீராட்டி ஏது வட்டி நேர்விழிக்கோர் மைகளிட்டு தாலாட்டும் பாங்கி மாறே பார் 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 பாராட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரிட்டு ஒட்டு விட்டு நேர் 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 செய்தார் தாலாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரிட்டு பொட்டும் விட்டு நேர் 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 அட வெள்ளியாலே ஒட்டியானம் வள்ளியர்க்கு தான் அமைத்து பண்புடனே வளர்த்திருந்தார் கூடி செய்தார் கொங்கு நாட்டின் கலைகளை தான் பார்ப்புகழ வளர்த்தெடுத்து வளர்த்து தான் எடுத்தார் கேசி அட கேசி மாமாவுக்கு பாராட்ட தானும் இங்கே மழையும் இப்போதானே வந்தது. செய்தார் கொங்கு நாட்டின் கலைகளை தான் பார்ப்புகழ வளர்த்தெடுத்து அனைவரையும் இன்பமுற செய்தாரே அட மலைக்கோரு நன்றி சொல்லி அதை நாமும் விடை பெற்று செல்லுமாறு நாமும் கேட்போமே. செய்தார் தடை கற்கள் எல்லாவற்றையும் படிக்கற்களாக மாற்றி கலைகளை வளர்த்தெடுத்தார் கேசி ஒடே தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்தார் கரும்பத்தம்பட்டி தன்னில் நடந்ததொரு மாநாட்டில் வள்ளிகுமி அரங்கேற்றம் செய்து வைத்தார் ஒடே தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்தார் 5-6 வயதிலேயே சலங்கையாட்ட பிரியம் கொண்டு சலங்கை ஆட்டத்தை வளர்த்தெடுத்தார் செய்தார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்தார் 15 வயதிலே சலங்கை தன்னை காலில் கட்டி சலங்கை ஆட்டத்தை தொடங்கினார் செய்தார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்தார் சின்ன சின்ன சலங்கை கட்டி சலங்கை ஆட்டத்தை வளர்த்தெடுத்து அனைவரை ஒற்றுமையாய் கூட்டி செய்தார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்தார் நானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 செய்தார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 செய்தார் நானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 செய்தார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 தை தகதிகதோம் திகதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நானா நன்னே நானா தாம் செய்தார் நன்னன் நன்னம் நானே நன்னே நானா ஆமா. நானே நானே நன்னே நானா அப்படியே நானே நானே நன்னம் நானே நானே நன்னே நானா நன்னே நானா ஆம்பையா காசு பிள்ளை
என் பெரும் புகழும் என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த மண்ணில் தானே மக்கள் மனது தாம் செய்தார் தன்னந்தம் நாடனே நானா தன்னந்தாடனே நாடனே நானா அப்படியே நாடனே நாடனம் நாடனே நாடனே நானா தன்னே நானா ராம்தையா எடுத்து வைக்கும் காலடியில் தானே இந்த கலைதனையை வளர்த்தெடுக்குமானே என்று மயராது வழிபட்ட படையப்பா என்று நாங்க சொல்லுவோம் மாமாம் சொல்லுவோம் தாம் செய்தார் தன்னந்தம் தானே நன்னே நானா தன்னந்தாடனே நாடே நன்னே நானா அப்படியே நாடனே நாடே நன்னந்தாடனே நாடே நன்னே நானா தன்னே நானா ராம் செய்தார் கலை மாமணி விருது பெற்ற கண்ணனே இந்த கலைகளுக்கு பெருமை சேர்த்த மன்னனே கலைகள் பல பயன்படுத்தி நாங்கள் பாமாலை சாற்றி நாங்கள் வாழ்த்துவோம் உங்களை போற்றுவோம் தாம் செய்தார் தன்னம் தன்னம் தானே நன்னன் நானா நன்னந்தாடனே நாடே நன்னே நானா அப்படியே நன்னந்தாடனே நாடே நன்னம் தாடனே நாடே நன்னே நானா ஆமா. நன்னே நானா ராம்தையா எடுத்து வைக்கும் காலடியில் தானே இந்த கலைதனையை வளர்த்தெடுக்கும் மானே அப்படியே. என்று மயராது பாடுபட்ட படையப்பா என்று நாங்கள் சொல்லுவோம் சொல்லி போற்றுவோம் தாம் செய்தார் தன்னம் தன்னம் தானே நன்னே நானா நன்னந்தாடனே நாடே நன்னே நானா ஆமா நாடனே நாடே நன்னம் தாடனே நாடே நன்னே நானா நன்னே நானா ராம் செய்தார் ஆண்களுக்கு மட்டுமின்றி இந்த கலையை இங்கே பெண்களுக்கு முறித்தாக்கி கொடுத்தார் இந்த பெண்ணினத்தை ஒன்று திரட்டி மாபெரும் சக்தியாக்கி செய்தாரே கிண்ண செய்தாரே தாம் செய்தார் தன்னம் தன்னம் தானே நன்னே நானா நன்னம் தாடனே நாடே நன்னே நானா நன்னம் தாடனே நாடே நன்னம் தாடனே நாடே நன்னே நானா நன்னே நானா ராம் செய்தார் பேராசிரியராய் இருந்தும் தானே நல்ல பெரும் புகழும் ஈட்டினாரே இவர் பெருமை தன்னை சொல்ல நாமும் பாட்டெடுத்து பாடும்போது பாட்டும் படையெடுக்கும் தாம் செய்தார் தன்னம் தன்னம் தானே நன்னே நானா நன்னம் தாடனே நாடே நன்னே நானா நன்னம் தாடனே நாடே நன்னம் தாடனே நாடே நன்னே நானா தன்னே நானா ராம் செய்தார் நன்னன் நன்னன் நானன் நன்னே நானாம் நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானா நன்னன் தானா அன்னே நானே நன்னன் தானா அன்னே நானே நன்னன் நானா நன்னே நானா ராம் செய்தார் நன்னம் தாடனே நானா நன்னாடனே நாடனே நானா நன்னாடனே நாடனே 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 நானா தன்னே நானா ராம் செய்தார் தன்னனே நானனே நானாம் தனம் தானனே நானனே நானா தனம் தானனே நானனே 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 நானாம் தனே நானா ராம் செய்தார் நன்னனே நாடனே நானா நன்னாடனே நாடனே நானா நன்னம் தாடனே நாடனே 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 நானா தன்னே நானா தாம் தே திகதிகதோம் தாதா தையத் தையத்தோம் தை மலையிலும் ஓரமாக நின்று ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் பக்த கொடிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு ஈரோடு நிலா டிவி என்ற யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதையும் பார்த்து கண்டுகளியுங்கள். மலையை பத்தி கவலைப்பட வேண்டாம். அடமழை வந்தாலும் விடாமல் நேரடி ஒளிபரப்பு உங்களுக்காக அண்ணன் KKC பாலு அவர்களின் கொங்குநாடு இசைக்குழுவின் சார்பாக நடைபெறும் தண்ணி வள்ளி கும்மி மற்றும் சலங்கை ஆட்டமும் நீங்கள் நேரடியாக கண்டுகளிப்பதற்காக நேரடி ஒளிபரப்பும் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஈரோடு நிலா டிவி என்ற யூடியூப் சேனலிலும் கண்டுகளிக்கலாம். அதே போல மழை இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நின்றோம். அதனால் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் மழை நின்றவுடன் இருக்கைக்கு வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு சக்தி மசாலா நிறுவனமும் பெருந்துறை கல்வி அறக்கட்டளை பல்லவி ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்களுடைய 44வது ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சியாக உயர்திரு அண்ணன் KKC பாலு அவர்களுக்கு பாராட்டு விழா
இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகவே ஆங்காங்கே இருக்கும் பக்த கோடிகளும் பொது நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா ஏய். தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா போடே தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா போடே கொங்கு நாட்டு சீமையிலே அட சலங்க கட்டி ஆடும் புயலே உங்களுக்கு கிடைத்த விருதை எண்ணி மனம் குளிர்ந்து ஆட வந்தோம் போடே தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா கொங்கு நாட்டின் இளைஞர்களை இங்கு ஒற்றுமையாய் ஒன்று திரட்டி ஒழுக்கத்துடன் வழி நடத்தும் எங்கள் கலாச்சார நாயகனே போடே தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா ரத்தை மாமா சித்தி சித்தப்பா என்று உறவுகளை சொல்லி அழைக்க பிஞ்சு மழலைக்கும் கற்று தந்த எங்கள் சலங்கையோலி நாயகனே போடே தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா செய்தார் அங்கிள் ஆண்டி என்று தானே அட உறவின் அழகை சுருக்கி கொண்ட எங்கள் கொங்கு தமிழ் மக்களினுடைய உறவுகளை இவர் வளர்த்தெடுத்தார் போடு தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா செய்தார் மஞ்சள் நகரம் ஈரோட்டிலே எங்கள் பெருந்தூரையின் பெருந்தூரையே அடகலை மாமணி விருது தந்தே உங்களை முதல்வரும் தான் பாராட்டினார் போடே தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா செய்தார் சலங்கை ஆட்டத்திற்கு சென்று வந்தால் மகன் போதை கடிமையாய் விடுவான் அட என்று சொன்ன காலத்தை தான் மாற்றி இவர் நன்மதிப்பை பெற்று தந்தார் போடே தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா போடு கருமத்தம்பட்டி மனாட்டிலே இவர் அட சலங்கை ஆட்டத்தை மீட்டெடுத்து அட புது போலிவுடன் அரங்கேற்றமும் தானே அழகாக இவர் செய்து முடித்தார் போடு தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா செய்தார் கொங்கு நாட்டின் பெண்களை தான் இவர் ஒற்றுமையாய் ஒன்று திரட்டி அட உலக சாதனை படைக்க வைத்தார் எங்கள் பெருந்துறையின் பெருமொழியே போடு தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தனன நன்னே நானே நன்னா செய்தார் சிங்கப்பூர் மலேசியா என்று தான் கொங்கு நாட்டின் கலைகளை இவர் மாற்றினார் வெளிநாட்டிற்கும் கொண்டு சென்று இவர் கொங்கு நாட்டிற்கு சிறப்பு செய்தார் போடு தானே நன்னே நானே நன்னா தன்னே தானே நன்னே நானே நன்னா போடு தானே நன்னே நானே நன்னா தன்னே தனனே நன்னே நானே நன்னா செய்தார் அழிவின் விளிம்பிலிருந்து இருந்து வந்த எங்கள் கொங்கு நாட்டின் பாரம்பரியம் மீட்டு
முதுபொழிவு தந்தார் கொங்கு மாமணி விருதாளரே. தானே நன்னே நானே நன்னா தன்னே தானே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தன்னே தானே நன்னே நானே நன்னா. தாம்தை திகதிகதோம் திகதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை. சொன்னா தன்னா நன்னானே அட கேட்டவுடன் இனிக்குதடா தன்னா நன்னானே. அயாடா கேசி பேர கேட்டா தன்னே நன்னானே அட செவி எல்லாம் இனிக்குதடா தன்னே நன்னானே. செய்தார் கேசி பேர சொன்னா தன்னா நன்னானே அட கேட்டவுடன் இனிக்குதடா தன்னா நன்னானே. அயாடா கேசி பேர கேட்டா தன்னே நன்னானே அங்கே செவி எல்லாம் இனிக்குதடா தன்னே நன்னானே. செய்தார் பெருந்துரையின் பெருந்துரையே தன்னா நன்னானே இவர் பேருவகை கொடுப்பவரே தன்னா நன்னானே. அயாடா கேசி பேர சொன்னா தன்னே நன்னானே அழ கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நன்னானே. செய்தார் சின்ன சின்ன பொடுசுகளும் தன்னே நன்னானே இவரை விரும்பி அழைக்கும் எங்கள் மாமாவை தன்னே நன்னானே. அயாடா காரால வம்சம் அவன் தன்னே நன்னானே அவன் கருவிலேயே கலைஞனடா தன்னே நன்னானே. செய்தார் சலங்கையாட்டம் கலைதனிலே தன்னே நன்னானே இவர் சரித்திரம் தான் படைத்தவர் தான் தன்னே நன்னானே. அயாடா கும்மியாட்ட ஓடையிலே தன்னே நன்னானே அத மேட ஏற்றி பார்த்தவானே தன்னே நன்னானே. செய்தார் வள்ளி கும்மி ஆட்டத்திலே தன்னே நன்னானே இவர் வாகை சூடி வந்தவர் தன்னே நன்னானே. அயாடா ஆண்களையே ஆடி வந்தார் தன்னே நன்னானே அதை பெண்களுக்கு மாற்றி தந்தார் தன்னே நன்னானே. செய்தார் கம்பத்தாட்டம் கற்று தந்து தன்னே நன்னானே இவர் கலைகளை தான் வளர்த்தெடுத்தார் தன்னே நன்னானே. அயாடா கேசி பேர சொன்னா தன்னே நன்னானே அட ஏட்டவுடன் இனிக்குதடா தன்னே நன்னானே. செய்தார் பண்பாடு பாரம்பரியம் தன்னே நன்னானே இவர் பகுதாக பாதுகாத்தார் தன்னே நன்னானே. அயாடா வெண்மை நிற ஆடையிலே தன்னே நன்னானே அட வெள்ள உள்ளங்கொண்டவனே தன்னே நன்னானே. செய்தார் கொங்கு நாட்டின் கலைக்குழுக்கு தன்னே நன்னானே இவர் மேடை வடிவம் கொடுத்தவர் தன்னே நானே. அயாடா பல பேரு அசானாக தன்னே நன்னானே அட உருவாக்கிய ஒரு மேதை தன்னே நன்னானே. செய்தார் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை தன்னே நன்னானே இவர் வெள்ள உள்ளம் கொண்டவர் தன்னே நன்னானே. அட கேசி பேர சொன்னா தன்னே நன்னானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நன்னானே. செய்தார் கலாச்சாரம் காத்து நிற்பார் தன்னே நன்னானே இவர் கேண்மையுள்ளம் கொண்டவரே தன்னே நன்னானே. அட லாரியிலே எப்பொழுதும் தன்னே நன்னானே அட சரக்குகளை ஏத்த மாட்டார் தன்னே நன்னானே. செய்தார் சலங்கையொலி நாயகனாம் தன்னே நன்னானே அவர் சாந்த குணம் கொண்டவராம் தன்னே நன்னானே. அயவ சலங்கையாட்ட நாயகனாம் தன்னே நன்னானே அட சாதிக்கு தான் சத்தியவான் தன்னே நன்னானே. செய்தார் காசி பில்லாம்பாளையம் தான் தன்னே நன்னானே அவர் கலைக்காக கொடுத்த மணி தன்னே நன்னானே. அட சலங்கையாட்ட நாயகனே தன்னே நன்னானே அட சத்தியம் தான் வாங்குவானே தன்னே நன்னானே. செய்தார் கலை மாமணி விருது பெற்ற தன்னே நன்னானே எங்கள் கண்ணிய தலைவரையா தன்னே நன்னானே. அட பெருந்துரைக்கு பெருமை சேர்த்தான் தன்னே நன்னானே அட கலை மாமணி பட்டம் பெற்று தன்னே நன்னானே. செய்தார் கலைகளை தான் வளர்த்தெடுத்தார் எங்கள் கலாச்சார நாயகன் அவரை தான் போற்றி நாங்கள் பாடிடுவோம். அழகே கேசி வேற சொன்னா தன்னே நன்னானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நன்னானே. செய்தார் கொங்கு நாடு கலைக்குழுவின் தன்னே நன்னானே அட அணி வேறு இவர் தானே தன்னே நன்னானே. செய்தார் கலைகளை தான் வளர்த்தெடுத்தார் தன்னே நன்னானே எங்கள் கலாச்சார நாயகன் தான் தன்னே நன்னானே. அழகே கேசி வேற சொன்னா தன்னே நன்னானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நன்னானே. செய்தார் 16,000 பெண்களையா தன்னே நன்னானே இவர் உலக சாதனை புரிந்தவரே தன்னே நன்னானே. செய்தார் அடுப்பூதும் பெண்களை தான் தன்னே நன்னானே இவர் ஆளுமையாய் மாற்றி வைத்தார் தன்னே நன்னானே. அழகே கேசி வேற சொன்னா தன்னே நன்னானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நன்னானே. செய்தார் கேசி பேர சொன்னா தன்னே நன்னானே
அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே அழகே கேசி பேர சொன்னா தன்னே நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே கொடகே கேசி பேர சொன்னா தன்னே நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே கேசி பேர சொன்னா தன்னே நானே அட இனிக்குதையா கேட்டவுடன் தன்னே நானே சிதர் கேசி பேர கேட்டா தன்னா நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே அழகே கேசி பேர சொன்னா தன்னே நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே கொடகே கேசி பேர கேட்டா தன்னே நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே அழகே கேசி பேர சொன்னா தன்னே நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே கொடகே கேசி பேர கேட்டா தன்னே நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே கேசி பேர சொன்னா தன்னே நானே அட கேட்டவுடன் இனிக்குதையா தன்னே நானே தாம் தை தகதிகதோம் திகதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை அடி மாறி மகமாயி உனக்கு நடுவே கனக சபை நடுவே கனக சபை அடி மல்லிகை மாலை அணிந்து மனங்குளிர பூஜை செஞ்சு மனசார அழைக்கிறோமே மலையாள தேசம் விட்டு மனமிறங்கி வரும் அம்மா அடி வேப்பிளையாளை அணிந்து வேதமெல்லாம் சொல்லாம வேண்டி நாங்க அழைக்கிறோமே வேண்டு வர தந்திடவே விளையாடி வரும் அம்மா அடி கண்ணபுரத்தவளே சமயபுரத்தவளே எந்த கூப்பிட்டு நாங்க அழைக்கோ அந்த அழகு நல்ல கோட்டை விட்டு ஆனந்தமா வந்திரங்க அடி கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடி காளி மகமாயி கருமாரியம்மா அடி கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடி காளி மகமாயி கருமாரியம்மா தாயே நிற்பதெல்லாம் முன்னொருவே ஆக வேண்டும் தாயே ஆக வேண்டும் எந்த நினைவிலேயே உன்னை நான் பார்க்க வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் தாயே பெருக வேண்டும் வாம்மா. எங்கள் நினைவினிலே உன் நாமம் வளர வேண்டும் ஐயா கற்பதெல்லாம்
தாயே பம்பரல சத்தத்திலே மாரியம்மா தாயே காளியம்மா தாபரங்கோடி எங்கள் முன்னே வாடியம்மா உடுக்க வீரந்தரடி மாரியம்மா தாயே காளியம்மா உதிராஜ எல்லையிலே மாரியம்மா இந்த பெருந்தோர மண்ணா விட்டு மாரியம்மா தாயே காளியம்மா இந்த அழகு நல்ல மேடைக்கு தான் வாடியம்மா சமயபுர எல்லையிலே மாரியம்மா தாயே காளியம்மா அந்த சண்டை வீரியனடி மாரியம்மா தாயே கூப்பிட்டு நாங்களுக்கு மாரியம்மா தாயே காளியம்மா இந்த அழகு நல்ல கோட்டை விட்டு வாடியம்மா கொலவிட்டு நாங்கள் மாரியம்மா தாயே காளியம்மா இந்த குழந்தை கண்ணனியும் ஓடிவமா எந்த சமயபுர எல்லாம் விட்டு மாரியம்மா தாயே காளியம்மா தா சாஞ்சாடி எங்கள் முன்னே வாடியம்மா உதிராஜ எல்லையிலே மாரியம்மா தாயே இங்கே வாடியம்மா எடே கண்ணபுர எல்லாம் விட்டு மாரியம்மா தாயே காளியம்மா தா கரண போட்டு எங்களோடு ஆடிவாமா எட பாராட்டு விழாவிலே மாரியம்மா தாயே காளியம்மா தா பரவசமா எங்களோடு ஆடிவாமா ஆடி ஆடி நாங்கள் மாரியம்மா தாயே காளியம்மா எங்கள் முன்னே வாடியம்மா எடி பாசக்காரி எங்களோடு மாரியம்மா தாயே காளியம்மா நீ பரவசமா எங்களோடு ஆடிவாமா நல்ல படவையில் மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் பரவசமா எங்கள் முன்னே வாடியம்மா அவ பச்சை நல்ல படவக்காரி மாரியம்மா தாயே காளியம்மா அடி பாசத்தோடு எங்களோடு ஆடிவாமா எலுமிச்ச மலை எழுந்து மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் எழுந்தருளி என் முன்னே வாடியம்மா அடி சூழாயுத கையில் எடுத்து மாரியம்மா தாயே காளியம்மா நான் சூறையாடி எங்களோடு வாடியம்மா திரிசூலம் கையில் எடுத்து மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் திக்கெட்ட வாடியம்மா இடத்தை கேட்டும் மரசாலும் மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் தித்திக்க மிக்க முன்னே வாடியம்மா திரிசூலம் கையில் எடுத்து மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் திக்கெட்ட மறந்தாடி வாடியம்மா தாயே கோபி கோபி நாங்களுக்கு மாரியம்மா தாயே காளியம்மா தாக்குதி போட்டு எங்கள் முன்னே வாடியம்மா பாடி பாடி நாங்கள் மாரியம்மா ஓடி 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 என் முன்னே ஓடிவாமா அதவம்பரல சத்தத்திலே மாரியம்மா தாயே காளியம்மா பரவசமா எங்களோடு ஆடிவாமா உதிராஜ எல்லையிலே மாரியம்மா தாயே காளியம்மா நீ உடுக்கையோடு எங்கள் முன்னே வாடியம்மா அடி குழந்தை வர தருபவளே மாரியம்மா தாயே காளியம்மா இந்த குழந்தை அழகிறே வாடியம்மா எலுமிச்ச மலை எழுந்து மாரியம்மா தாயே ஓடி 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 என் முன்னே ஓடிவாமா எடி எழுமச்ச மாலையிலே மாரியம்மா தாயே காளியம்மா தாயே தாடி எங்கள் முன்னே வாடியம்மா பாடி பாடி நாங்களுக்கு மாரியம்மா தாயே காளியம்மா தவக்கத்தோட எங்களுக்கு வாடியம்மா எடி வந்தடல முகத்தோடு மாரியம்மா தாயே காளியம்மா எங்க மனக்குறைய நிற்கிறவே வாடியம்மா எடி ஆயிரம் கண்ணுடையாள் மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் ஆனந்தமா எங்கள் முன்னே வாடியம்மா எடி ஆயிரம் கண்ணுடையாள் மாரியம்மா தாயே காளியம்மா இங்க ஆனந்தமா எங்கள் முன்னே வாடியம்மா தாயே ஓடியா 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 அடி மஞ்ச நல்ல முகத்தோடு மாரியம்மா தாயே காளியம்மா எங்க மனக்குறைய நீக்கிடவே வாடியம்மா சிவப்பு நல்ல புடவையில் மாரியம்மா தாயே காளியம்மா நீயும் சிரிச்சு சிரிச்சு எங்கள் முன்னே ஓடிவாமா அயட வேங்கையிலே வந்தவளே மாரியம்மா தாயே காளியம்மா நாங்க வேண்டு வரோம் தந்திடவே வாடியம்மா வெப்பிள்ளையாம் பஞ்சு மெத்த மாரியம்மா தாயே ஓடியா 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 வந்திடவே வந்திடம்மா ஆத்தா சிவப்பு நல்ல புடவையிலே மாரியம்மா தாயே காளியம்மா தாயே சிரிச்சு ஓடி வரும் அழகை பாருங்கம்மா மஞ்ச நல்ல புடவையில் மாரியம்மா தாயே காளியம்மா ஆத்தா நீயும் மகிமையுடன் எங்கள் முன்னே வாடியம்மா தாயே கூப்பிட்டு நாங்களுக்கு மாரியம்மா தாயே காளியம்மா தா குலவையிட்டு எங்கள் முன்னே வாடியம்மா
நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடி காளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி அடி காளி மகமாயி கருமாரியம்மா ஓடே தன்னானே நாடனே நாடே நன்னா தன்னே நாடே நன்னா தன்னந்தானே நாடே நன்னே நாடே நன்னா ஓடே தன்னானே நானே நன்னே நாடே நன்னா தாயே வாம்மா தகதிகதோ திகதிகதோ தாதாவை தையத்தோ அந்த கோட்டா விட்டு வந்ததிலே நாங்க மக்கள் எல்லாம் மனங்குளிந்தோம் நாங்க அழைச்சுட்ட தெய்வம் எல்லாம் அலையம் போய் சேரோன்னு நாங்க கூப்பிட்ட தெய்வம் எல்லாம் என் சாமி கோட்டை போய் சேரோன்னு காரண பொருளே போற்றி பொருளே போற்றி கடாட்சம் தந்தருள்வாய் போற்றி கடாட்சம் தந்தருள்வாய் போற்றி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரினில் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் போற்றி பழனியின் கிரியோன் போற்றி ஆடினோர்க்கும் வாழி ஆடினோர்க்கும் வாழி பாடினோர்க்கும் வாழி பாடினோர்க்கும் வாழி பார்த்தோர்க்கும் வாழி பார்த்தோர்க்கும் வாழி கேட்டோர்க்கும் வாழி கேட்டோர்க்கும் வாழி இசைத்தோர்க்கும் வாழி இசைத்தோர்க்கும் வாழி அருள்மிகு பாலதிண்டாயுத பாணிக்கு அரோகரா. அரகரா 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 அரோகரா. சார்ந்த அத்தனை பேத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல அவங்க அத்தனை பேத்துக்குமே நாங்க வந்து எங்களுடைய இனிப்பும் காரமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இப்போ நீங்க ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அதே போல அந்த இனிப்பை நாங்க இப்போ ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாம் ஒட்டுக்கா கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நேரம் இன்மை காரணமாக அதை வழங்குவதற்காக நம்ம அமைதி பூங்கா அறக்கட்டளையின் தலைவர் அவர்கள் TN சென்னியப்பன் அவர்களை மேடைக்கு வந்திருக்கிறார். அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அவங்க கூட காவியா பேக்ஸ் உரிமையாளர் சர்மிளா மேடம் அவர்களையும் அழைக்கின்றோம். உங்க கைத்தட்டல் கொடுக்கலாம். இவங்க தான் பில்லர். கோட்டம் இடியப்பன் கோயிலுக்கு கூப்பிடலினர்.
அந்த மலை சத்தத்தை விட இந்த மலை சத்தம் ஓவரா இருந்துச்சு இல்லைங்களா? அப்படியே சும்மா நம்மளே எந்திரிச்சு எப்ப ஆடிடுவோமோ அப்படி நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிற அளவுக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஜிவு ஜிவன் ஏறல, முடியெல்லாம் சிலுத்து நிக்கல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குல்ல. அதுதான் நம்ம கொங்கு நாடு கலைக்குழுவினுடைய சலங்கையாட்ட குழு. ரொம்ப ரொம்ப சிறப்பா ஆடினாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாரும் ஒரு தடவை நல்லா கையை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இப்படி இவங்க எல்லாருமே இவ்வளவு அழகா ஆடுறாங்க, இவ்வளவு ஒற்றுமையா ஒரே மாதிரி எல்லாரும் ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க மேற்கொண்ட பயிற்சி. அந்த பயிற்சிக்கு உறுதுணையா இருந்து அந்த பயிற்சியை தொடங்கி எல்லாரும் கஜ கஜன்னு ஆடுறதெல்லாம் நம்ம நாட்டோட கலை கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, அதுக்குன்னு ஒரு வகை இருக்குன்னு சொல்லி அந்த கலைகளை எல்லாத்தையும் யாராவது சீர்படுத்தினாதான் அந்த கலை அழகா இருக்கும். உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேடை வந்து நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அருமையா நடத்தணும்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மேடை நிகழ்வுகளை எப்படி நடத்த முடிக்கிறதுங்கிறதுக்குள்ள மண்டவலி வந்து அப்பாடா அப்படின்னு உட்கார்ந்துருவீங்க. ஆனா அப்படி ஒருத்தருட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறப்ப என்ன நம்ம புதுமையா பண்ணலாம்? நம்ம நாட்டுல எக்கச்சக்கமான கலைகள் இருக்கு, அதுவும் நம்ம கொங்கு நாட்டுல ஏகப்பட்ட பாரம்பரியமான கலைகள் இருக்கு. அந்த கலைகள் எல்லாம் எப்படி மீட்டெடுக்கலாம், அந்த கலைகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைச்ச கருமத்தம்பட்டியில தனக்கு கிடைச்ச மேடையில எல்லாரையும் ஏத்தி அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் நம்மளுடைய KKC பாலு மாமா. அவருக்கு கிடைச்ச கலைமாமணி அப்படிங்கிறது இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் கிடைச்ச பரிசு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப வரைக்கும் அந்த பரிசு அவருக்கானதுன்னு கூட அவர் முழுசா ஒப்புக்கல. இந்த கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு தான் அவர் பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கலைஞர்களாலையும் ஒவ்வொரு கலைஞர்களையும் பார்த்து பார்த்து செதுக்கி அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் டியூன் பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்களை டியூன் பண்ணி இவ்வளவு அழகா ஆட வச்சிருக்காரு. சலங்கையாட்டம் மட்டும் கிடையாது, ஒரு காலத்துல எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, சலங்கையாட்டம் ஆட போனா பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஏன்னா கோயில சலங்கையாட்டம் ஆடுறவங்க சும்மா போய் சலங்கையாட்டம் ஆடுவாங்க இல்ல, அப்பப்ப மத்தளத்தையும் தீட்டிப்பாங்க அவங்களையும் தீட்டிப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது கலை, கலைங்கிறது இறைவனுக்கு ஒப்பானது, கடவுளுக்கு ஒப்பானது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதுக்கு மாற்று வழியா சலங்கையாட்டம் ஆடுனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல் குறையுது அப்படின்னு அதை ஏத்துறதுக்கான அடுத்த வழி என்ன அப்படின்னு சரக்கடிக்க பார்த்து போனவங்க எல்லாத்தையும் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட வச்சு எல்லாத்தையும் மேடை ஏத்தி வச்சிருக்காரு. சும்மாவா மேடை ஏத்தினாரு? சும்மாவா மேடை ஏத்தினாரு? கிடையாது. உள்ள வந்த பசங்களை, கலையை கத்துக்கலான்னு வந்த பசங்களை தண்ணி அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, சூதாட கூடாது, கெட்டது எதையும் செய்யக்கூடாது, அப்பா அம்மா பேச்ச மீறக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு சத்தியம் வாங்கி எல்லாரையும் ஆட வைக்கிறாரு. எதையுமே ஒரு வித்தியாசமா யோசிச்சு ஒரு சின்ன கலையையும் எப்படி வந்து அழகா எல்லாரையும் ஆடுற கலையா கொண்டு வரலாம் அப்படிங்கறத நம்ம KKC மாமாட்ட கேட்டுதான் கத்துக்கணும். ஒன்னும் இல்லைங்க, சும்மா ஆடிட்டு இருந்தாங்க. அதுவும் ஆண்கள் ஆடிட்டு இருந்த கூடிய ஒரு கலை. ஆண்கள்ட்ட இருந்த ஒரு விஷயம் பெண்கள்கிட்ட வர்றதுன்னா அது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம எல்லாரும் படிக்கிறோம், வேலைக்கு போறோம்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் பட்ட கஷ்டம் தான் இப்ப நம்ம சர்வசாதாரணமா படிக்கிறதுக்கும் வேலைக்கு போறதுக்கும் உதவியா இருக்கு. அப்படி நம்மளுடைய KKC மாமா அன்னைக்குல இருந்து செதுக்கக்கூடிய கலைகள் தான் இப்ப உயர்ந்து அழகா நிக்குது. மறுபடியும் ரொம்ப நேரம் பேசாம இந்த ஆட்டத்துக்குள்ளே உங்க எல்லாரையும் கொண்டு போய் விடுறேன். வாங்க ஆட்டத்துக்குள்ள போலாம். சஞ்சு கைதட்டு ஞாபகப்படுத்தி ஏனுங்க, ஆடுறவங்க எல்லாத்தையும் கையை தட்டி உற்சாகப்படுத்துங்க. நாங்க ஆடுற ஆட்டத்துக்கு அந்த மலையே வந்து கையை தட்டிருச்சு. ஆனா உங்களோட அந்த 2 கரங்களை இப்படி கொட்ட வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பேசாம நானும் மேகத்துக்கு ஒரு கான்டாக்ட் வச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்குன்னு போய் விண்வெளியில எல்லாம் அரங்கேற்றம் பண்ண முடியாது. அதனால நீங்களே கையை தட்டுங்க, இங்கேயே ஆடலாம்.
ஊர் வாயை மூடுவர். ஒரு கலையோட மிகப்பெரிய சுவாரஸ்யம் எப்ப தெரியுங்களா? எங்க நம்ம ஆடிடுவோமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி வச்சு உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா, அங்கதான் இருக்கு. அப்படி நம்ம எல்லாரையும் இந்த கலை எந்திரிச்சு நின்று ஆட வச்சுச்சு. ஆனா நீங்க அந்த கைத்தட்டை தட்டி அந்த கலையை ஒரு உற்சாகப்படுத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த கலையை வளர்த்தெடுக்கிறதுக்காக கேகேசி மாமா எவ்வளவு போராடினாரு அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நாடு அப்படின்னு எடுக்கிறப்ப அதோடைய ஒரு கலையை மட்டும் எடுக்கல. சலங்கையாட்டம் அவர் கூடவே பிறந்ததுங்கிற மாதிரி ஒரு 50-60 வருஷமா அவர் அந்த சலங்கையாட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காரு. தீரா காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப வயசாகி போச்சுன்னு நினைச்சுக்குவாங்க. என்றும் 16 நம்ம கொங்கு நாட்டினுடைய மார்க்கண்டேயன் யாருன்னு கேட்டா நம்மளுடைய கேகேசி மாமா தான். அடுத்ததான் நான் சொல்ல வந்த கலைக்கும் அந்த மார்க்கண்டேயனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? வயசு பிள்ளைங்களே ஒரு கலையை ஆடுறதுக்கு அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறப்ப நம்ம என்றும் 16 கேகேசி மாமா அப்படியே துள்ளி குதிச்சு காத்துல மிதந்துகிட்டே ஆடிட்டு இருப்பாரு. எப்படிடா இவர் மட்டும் இப்படி ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வியந்து பாக்குற அளவுக்கான ஒரு கலைஞர் நம்மளுடைய கேகேசி மாமா. அப்படியே திருஷ்டி சுத்தி போடணும், பாத்துக்க. கண்ணு வச்சுட்டு அப்படி செஞ்சு. என்னுடைய கண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல கண்ணுங்க மாமா, ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி நான் மட்டும் ஸ்ப்ரிங் மாதிரி ஆடினா பத்தாது, நீங்க எல்லாரும் ஆடணும்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர், ஒரு ஊர் 2 ஊர் அப்படியெல்லாம் எடுத்தா நம்மளுடைய அந்த கலை வேட்டைக்கு வந்து அடங்காது அப்படின்னு சொல்லி 16,000 பெண்களை, எப்படிங்க 16,000 பெண்களை ஒரே இடத்துல ஒன்று திரட்டி அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சீருடை இது பண்ணி அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆடணும், ஒரு பொட்டு பூவுல இருந்து எல்லாரும் ஒரே மாதிரி வச்சிருக்கணும் அப்படிங்கறத அவங்க எல்லாருக்குள்ளேயும் புகுத்தி அழகா அந்த 16,000 பேர்த்தையும் ஆட வச்சாங்க.
சின்ன பொடுசுகள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் துள்ளி குதிச்சு ஆடக்கூடிய ஒரு கலை தான் நம்ம முன்னாடி ஆடின அந்த சலங்கையாட்டம். அந்த சலங்கையாட்டத்தை சும்மா ஒரு மேடை வடிவம் மட்டும் கொடுத்துட்டு விடல, அந்த பெண்கள் எல்லாத்தையும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்ட இந்த தமிழ்நாட்டுல அந்த பெண்கள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி அவங்க எல்லாருக்கும் வள்ளி கும்மியை கத்து கொடுத்து, நீங்க வெறும் வீட்டுக்குள்ள சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்குள்ள உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி இல்லத்தரசிகளா இருந்த எக்கச்சக்கமான பெண்களை கலைஞர்களா மாத்தினவரு நம்மளுடைய KKC பாலு மாமா. அந்த கலைமாமணி விருது அப்படிங்கிறது அவருக்கு மிக மிக பொருத்தமானது அப்படிங்கிறதுக்கு அந்த உலக சாதனை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு மாமியார், 2 பேர் தான் இருக்காங்க, 2 பெண்கள். அந்த 2 பெண்களை அவங்க எல்லாருனாலையும் மேய்க்க முடியுதா? முடியல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 16,000 பெண்கள் அப்படிங்கிறப்ப ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையா வந்திருக்கும்? கண்டிப்பா கிடையாது. எனக்கு புடவை வரல, எனக்கு பூ வரல, அந்த புடவை கலர் எனக்கு ஃபேடா இருக்குது, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அந்த ஆசிரியர் சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள், ஏகப்பட்ட சவால்கள் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி, ஓ இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணவர் தான் நம்மளுடைய KKC மாமா. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய அந்த கலைமாமணி விருது வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச விருதாதான் எங்க எல்லாருக்குமே தோணுது. அதே மாதிரி நம்ம கும்மி ஆட்டத்துக்கு பாட்டு பாடி பார்த்துட்டோம், சலங்கை ஆட்டத்துக்கு மேலங்கொட்டி பார்த்துட்டோம். ஒரு நாட்டுப்புற பாட்டோட இந்த சலங்கை ஆட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கலாச்சார நாயகன் புதுமையா ஒரு சிந்தனையை பண்ணி ஒரு ஸ்டெப்பை உருவாக்கி இருக்காரு. அந்த ஸ்டெப் என்னன்னு இப்ப பாப்போமா? ஓகே, அவ்வளவுதான், வாங்க பார்க்கலாம். எல்லாம் கிடக்கட்டு வாங்க, 2 இலசு வெத்தலை தாங்க, எல்லாம் கிடக்கட்டு வாங்க, 2 இலசு வெத்தலை தாங்க. எசக்கி ஐயா கடகண்ணியில இருக்குது ஒரு சேலை, ஐயா சாயம் போட பையே நான் தச்சு தரேன் வையே, சாட பேசுற சனங்களை கண்டா சரணம் போட்டுமே வையே. எல்லாம் கிடக்கட்டு வாங்க, 2 இலசு வெத்தலை தாங்க, எசக்கி ஐயா கடகண்ணியில இருக்குது ஒரு சாயம், ஐயா சாயம் போட பையே நான் தச்சு
இவ்வளவு நேரம் எங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கும் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக இந்த மேடையில் பாராட்டு விழாவின் ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளுடைய சக்தி மசாலா நிறுவனத்திற்கும் ஸ்வீட் பாக்ஸ் வழங்கிய காவ்யா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மனதார உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஒருவர் மட்டும் நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நடத்துவது சாத்தியமில்லை. ஒவ்வொரு கரங்களும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நடக்க உறுதுணையாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைமாமணி விருது பெற்று பெருந்துரைக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய நாயகன், அவருக்கு என்னென்ன பேரு எப்படி சொல்லி கூப்பிடுறதுனே தெரியல. ஏன்னா அத்தனை பட்டங்களை வாங்கி வச்சிருக்கார். கொங்கு மாமணி, சலங்கையாட்ட நாயகனாம் சத்திய நாயகனாய், கதராடை அணிந்த காந்தியவாதியாய், போதை ஒழிக்கும் போதனை அளிப்பவனாய், வழிநடத்தும் தந்தை போல எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பு தந்தைக்கு, வள்ளி கும்மியில் கின்னஸ் படைத்த கொங்கு நாரதருக்கு எங்களுடைய கும்மி வகையில் பாராட்டு, சலங்கை ஆட்டத்தில் வலம் வந்த எங்களுடைய சண்முகநாதனுக்கு உலகம் அதிர இந்த சலங்கையொளி பாராட்டு, எங்களுக்கு வாழ்த்த வயதில்லை என்று வாலிபனாகவே என்றும் வலம் வரும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாமா. மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சி நடத்த உறுதுணையாக இருந்த சக்தி மசாலா நிறுவனத்தினருக்கும், அமைதி பூங்கா அறக்கட்டளை, பெருந்துறை அரிமா சங்கம், பெருந்துறை ரோட்டரி சங்கம், பெருந்துறை ஜேசி சங்கம், பெருந்துறை கல்வி அறக்கட்டளை, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, பல்லவி ஃபைன் ஆர்ட்ஸ் பெருந்துறை, இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மனதார உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி.
என்னென்னமோ பண்றாங்க. சலங்கை ஆட்டத்துல இவ்வளவு பெரிய புதுமைகளா அப்படி நம்ம எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே கோயில்ல பார்த்திருக்கோம் தானங்க சலங்கை ஆட்டம். நார்மலா ஆடுவாங்க, அவ்வளவுதான் தெரியும். காலில் சலங்கை கட்டி இருப்பாங்க. இவங்க என்னமோ தாவறாங்க, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க. திடீர்னு பாட்டை போட்டுட்டு தெம்மாங்கு பாட்டுக்கும் நாங்க சலங்கை ஆட்டமே ஆடுவாங்கிறாங்க. சீக்கிரமே இந்த சலங்கை ஆட்டத்தை நாங்க ஆட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட இருந்து இதையும் நாங்க வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பெண்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இப்ப தட்டி தூக்கிட்டு அப்படியே நாங்களே சலங்கை ஆட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கோம். அதுக்கு எல்லாமலையும் பாதி பாதின்னு சொல்லி புடுங்கியாச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல பசங்களை. அதுவும் எங்க கேகேசி மாமா கையாலேயே அவருடைய வழிநடத்தலின்படியே அவரோட அணியில நாங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஏன்னா கலையை வளர்க்கிறது மட்டும் அவருடைய நோக்கமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம கொங்கு நாட்டினுடைய பாரம்பரியமான கலைகள் எல்லாத்தையும் வளர்த்தணும். அது எல்லாமே துடிப்பான இளைஞர்களால தான் நடக்கணும். அந்த இளைஞர்களும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கறது வாழ்க்கை இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த கொங்கு நாடு கலைக்குழுல இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி. எப்ப எந்த பிரச்சனைனாலும் கேகேசி மாமா இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமான ஒரு தைரியமா, எல்லாருக்குமான ஒரு முதுகெலும்பா இந்த கொங்கு நாடு கலைக்குழுவினுடைய ஒரு ஆணி வேரா இருக்கிறவர் தான் நம்மளுடைய கேகேசி பாலு மாமா. என்ன அப்படின்னா சும்மா ஒரு நிறுவனர் அப்படின்னு மட்டும் அவர் இல்ல, எங்க எல்லாருடைய குடும்ப உறுப்பினரா அவர் இருக்காரு. எங்க எல்லார் வீட்லயும் எந்த ஒரு விசேஷம்னாலும் அங்க கேகேசி மாமா கண்டிப்பா இருப்பாரு. கேகேசி மாமா வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா எங்க எல்லார் வீட்டுக்குமே அழைப்பு வரும். அதுதான் ஒரு நிறுவனரா, தலைவரா, ஒரு மாமாவா, எங்களுடைய உறவினரா, எங்களுடைய மிகச்சிறந்த ஒரு தாய் மாமாவா அவர் இருக்காரு. எங்க எல்லாருக்கும் ஒரு மாமா மாமா நாங்க கூப்பிடுறோம். ஆனா எங்க எல்லாரினுடைய ஒரு தாய் மாமாவா இருந்து எங்க எல்லாரையும் வழி நடத்துறாரு. பொதுவாவே நம்ம கொங்கு நாட்டுல இந்த தாய் மாமாங்கிற உறவுக்கு பலம் ரொம்ப அதிகம். அப்பா அம்மாட்ட சொல்லி நடக்காத விஷயம் எல்லாம் தாய் மாமாட்ட சொன்னா படக் படக்குன்னு நடக்கும். ஏன்னா அவங்கள மீறி இவங்க நடத்த மாட்டாங்க. அப்படி எங்க எல்லாருடைய தாய் மாமாவா இருந்து எங்க எல்லாருக்கும் என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய கேகேசி மாமாவுக்கு இப்ப நாங்க சலங்கையால மரியாதை செலுத்த போறோம். இப்ப இந்த நிமிஷத்துல
இப்போ அதிகமா மிக்ஸி எல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆயிருது, வீட்டுல பிரச்சனையா இருக்குது. பசங்க எதுக்கும் உள்ள யாரும் ஆடுறது இல்ல, பசங்க தான் ஆடி கொடுத்தாகணும். ட்ரைனிங் கொடுத்துக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப் கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அடுத்து இப்படியெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம பசங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிருக்குங்க மாமா. இப்போ நீங்க லேட்டா ஆரம்பிச்சிட்டீங்களாட்ருக்கு இந்த ஸ்டெப். ஒன்னும் பிரச்சனை, யாரும் பாக்கி இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாம் செட்டில்டு. அப்ப சந்தோஷங்க மாமா. இன்னார் வேலைக்கு உன்னோட ஒட்டு முட்டு உணமுடன் வாத்தியங்களுமே, அந்த நட்டு முட்டு நலமுடன் வாத்தியங்களையுமே, உன்னோட 18 சங்கீதத்தையுமே என்னோட பக்கத்துல இருந்து வாட்சி வந்தீங்கன்னா நான் பாதுகாத்து கொடுத்து வரோம். ஏய் என்னப்பா வீரமலை சாமுகா, இன்னைக்கு இன்னார வேலையிலே இந்த பாம்புக்கு பல்லுல விஷம்னா இந்த பாண்டு கருப்பனு கண்ணுல விஷம் காட்டுவாப்பா. வீரமலை சாமுகா, இன்னைக்கு ஒட்டிமேளம் தூக்கி ஒட்டிமேளம் ஜாஸ்தி வரும்டா. இன்னைக்கு அந்த கரகம் தலையிலடா, இன்னைக்கு தாய் கால்பாத பூமியிலே இன்னைக்கு செம்பு தலையிலடா சேர்ந்தாடி வரும். நாங்க கலைக்குழு மேடைக்கு வந்து வெகு நேரமாச்சு. எங்க சத்தியமசால மாமடுமே வந்து உட்கார்ந்துட்டாங்க. நாங்க கீழே இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க கலைக்குழு இப்போ ஒரு வணக்கத்தை சொல்லி மேடை விட்டு கீழே இறங்குற சாரி காட்டு.